ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட முழங்கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி நம்ம உடம்புல எலும்புகளுக்கு சம்பந்தமான அத்தனை வலிகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆயுர்வேதிக் ரெமடியை தான் பார்க்க போறோம். முக்கியமா இந்த ரெமடியை இப்ப நம்ம சொல்ற மாதிரி யூஸ் பண்ணாலே போதும், உங்க உடம்புல இருக்கிற எப்பேற்பட்ட வலி வீக்கத்துல இருந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குது. இந்த ரெமடியை எப்படி தயார் பண்ணணும்னு வீடியோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லைக் பண்றதால உங்களுக்காக இந்த மாதிரி நல்ல நல்ல ரெமடிஸ் கொடுக்கிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. இதுக்காக ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த ரெமடிக்காக நமக்கு தேவைப்படுறது கடுகு எண்ணெய். நீங்க ஒரு 50 ml இருக்கிற மாதிரி கடுகு எண்ணெயை ஒரு பேன்ல எடுத்துக்கோங்க. நம்மளோட கை கால்கள்ல ஏற்படுற வலி வீக்கத்தை குறைக்கிற சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது. இந்த மிளகை அப்படியே சேர்க்காம 1-2 இடிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம இந்த ரெமடிக்காக சேர்க்கக்கூடிய பொருள் திப்பிலி. இந்த ரெமடிக்காக 5 திப்பிலியை சேர்த்துக்கலாம். அடுத்த பொருள் சுக்கு. சுக்குல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் அதிகமா இருக்குது. எப்படிப்பட்ட பயங்கரமான வலியையும் குறைக்கிற சக்தி இந்த சுக்குக்கு இருக்குது. இந்த சுக்க ஒரு உரல்ல போட்டு இந்த மாதிரி 1-2 தட்டிக்கோங்க. தட்டிட்டீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி பீஸ் பீஸா வரும். இந்த ரெமடிக்காக இந்த அளவுல சேர்த்தா சரியா இருக்கும். அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது வெள்ளைப்பூடு. நீங்க வெள்ளைப்பூடை எடுத்துக்கிட்டு அதோட தோலை சுத்தமா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா 4-5 வெள்ளைப்பூடை இந்த பேன்ல சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளைப்பூடு நீ பெயின், ஹிப் பெயின், ஆங்கிள் பெயின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நிறைய பேர் ஜாயிண்ட் பெயின்காக ஆயில் கேட்டிருந்தீங்க. அவங்க இந்த ஆயிலை கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. அடுத்ததா இந்த ரெமடிக்காக 2 பிரியாணி இலையை சேர்க்க போறோம். பிரியாணி இலையில விட்டமின் B12 அயன் அதிகமா இருக்குது. இதுல இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்குது. யாரெல்லாம் நெக் பெயின், பேக் பெயினால கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆயில் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இந்த எண்ணெயை நீங்க பாயில் பண்ணும்போது ஸ்டவ்வை கண்டிப்பா சிம்ல வச்சுதான் பாயில் பண்ணணும். இப்ப பாருங்க, பூண்டோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்போ நம்ம சேர்த்திருக்க பொருட்களால எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா இதோட ஒரு சீக்ரெட்டான இன்கிரீடியன்ட்டை சேர்க்க போறோம். அது என்னன்னா உளுத்தம் பருப்பு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எலும்பு வலிக்கு உளுத்தம் பருப்பு ராமபானமா வேலை பண்ணுது. இது ரொம்ப சீக்ரெட்டான இன்கிரீடியன்ட், அதே மாதிரி ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த உளுத்தம் பருப்பை எதுக்காக சேர்க்கிறோம்னா, நம்ம ஆயில் வந்து நல்லா கெட்டியாகும். நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்றோமோ அந்த இடத்துல அப்படியே நிக்கும். அதுக்காக தான் நம்ம எலும்புகளோட லூப்ரிகன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு இந்த உளுத்தம் பருப்பு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. உளுத்தம் பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. இப்ப பாருங்க, நல்லா கூல் ஆயிருச்சு. இதை நீங்க ஒரு பாட்டில்ல ஊத்தி ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுறப்போ பயன்படுத்திக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாவே நம்மளோட பெயின் ரிலீஃப் ஆயில் நம்மளே ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த ஜாயிண்ட்ல வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த ஆயிலை 5-6 சொட்டு ஊத்தி உங்க கைகளால, விரல் நுனிகளால நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு வலி அதிகமா இருந்துச்சுன்னா உங்களோட கட்டை விரலை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்றப்போ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அதிகமான வலி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த மாதிரி மசாஜ் பண்ணாலே போதும். இந்த ஆயிலை நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும், மறுநாள் காலையில குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் அப்ளை பண்ணுங்க. இந்த ஆயிலை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறப்போ பயங்கரமான வலி இருந்தாலும் சரி, குறிப்பா எலும்பு தேய்மானம், கழுத்து, முதுகு, குதிகால் வலி எல்லாமே நிரந்தரமா குணமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். And till then, take care, bye.